திருச்சிற்றம்பலம் அடியார்த்துடைய வணங்கிறேன். சைவ இலப்பண உள்ளாரிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்தது பாவம் தீர்த்த சர்க்கம். அதன் சுருக்கம், முன்பொரு காலத்தில் பிரம்மாவால் சமைக்கப்பட்ட அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள், அது வந்து சாபநோத்தியாருக்காக கங்கைக்கரையில் பரமசிவ நோக்கி தவம் செய்து, அப்போ திருவண்ணாமலையை சூழ்ந்த அந்த கிழக்கு திக்கிலிருந்து 8 திக்களையும் தவம் செஞ்சதுனால உங்களுடைய சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு சாமி. பரமசிவன் என்ன சொல்றாரு, அந்த அஷ்டவசுக்களும் 8 திக்கில் நீங்கள் தவம் செஞ்சா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே திருவண்ணாமலைக்கு வந்து அந்த 8 திக்கிலும் இருந்து சுவாமியை பூசித்து பழையபடி நம்முடைய பதவியும் சிவனுடைய கருணையும் பெற்றார்கள். அந்த 8 வசுக்களும் செய்த தவ பழத்தினால பரமசிவன் எப்படி இருக்காரு, 8 முகமாக இருந்தால் பார்த்து தேவர்கள்லாம் வந்து பல்லாண்டு கூறி வாழ்த்துக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் சில பிரம்மாட்ட வந்து எல்லாரும் தேவேந்திர படத்துக்காக தவம் செய்கிறாங்க, அந்த தவத்தை எப்படியா அழிச்சிடணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் தேவேந்திரனா இருக்கான், எல்லாரும் தவம் செஞ்சு பட்டத்துக்கு வந்துட்டா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கா அப்படி செய்யறான். அதுக்காக பிரம்மா என்ன செய்றாரு, திலோத்தமை அப்படிங்கிற ஒரு பெண்ணை உண்டாக்குறாரு. உண்டாக்கி அவங்க வந்து அந்த தேவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ அவருடைய அழகு கண்டு, அந்த திலோத்தமையுடைய அழகு கண்டு இவருக்கே வந்து இச்சையாக்கி அவர் தகப்பன்கிற கருத்துக்கு மனம் இசையாமல் அந்த பெண்ணை பின்னாலே துரத்திட்டு போறாரு. அந்த பெண் என்ன செய்யறா, மானாகி ஓடுறார். திலோத்தமை வந்து மான் வடிவம் எடுத்து ஓடுகிறார். பிரம்மா வந்து கலைமானாகி தொடர்றாரு. அப்போ அந்த மலை ரூமா இருக்க அருணாச்சலத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்த உடனே ஏன்னா இது பிரம்மா நின்றுறாரு, நீ தான் தஞ்சம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மான் வந்து பெருமான்கிட்ட போய் சரணடைகிறது. உடனே என்ன செய்யறாரு, பெருமான் வந்து மலையை கீறி மலை வெடித்து அதிலிருந்து பரமசிவன் வந்து எப்படி வராரு, வேடன் மாதிரியும் 4 வேடங்கள் 4 நாய்களாகவும் தோன்றி வருகிறார். அதை பார்த்தே பிரம்மா பயந்து அவருடைய ஆசையை விட்டுட்டு சுவாமியை வணங்குறாரு. அப்போ பரமசிவன் சொன்னாரு, நீ செஞ்ச இந்த திலோத்தமையை வந்து நீயே வந்து இச்சித்தனா அந்த நேர்ந்த பாவம் தீராது, ஆனாலும் நீ இந்த மலையை தரிசித்தனால அந்த பாவத்தை நான் தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடாரு. அப்போ இன்னொரு காட்சி பரமசிவ திருவிளையாட்டினால கற்பகாலம் முடிஞ்சு அந்த காலம் நீங்கி சமுத்திரத்தில் தூக்கிட்ட விஷ்ணு உலகம் உண்டாகிறதுக்காக பிரம்மனை சிருஷ்டிக்காமல் நித்திரை செய்து கொண்டே இருக்காரு. அப்போ காலம் தாழ்த்துறாரு. அப்போ அந்த தீவனியை சம்பாதிச்சனால பெருமாள் என்ன செய்யறாரு, ரிஷபவாகனத்து மேலே வர்றாரு. விஷ்ணுவை எந்திரிச்சு அஞ்சலித்து வணங்கி எனக்கு நித்திரைகளாக வந்தவனே நீ நீக்கி அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கறாரு. அப்போ பரமசிவன் என்ன சொல்றாரு, நீ அருணாச்சலத்தை போய் பூசை செய்யி, நான் அப்போ உன்னை விட்டு இந்த வினை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்றாரு. அதனால விஷ்ணு அந்தபடியே அருணாச்சலத்தை பூசை செஞ்சு வினையை நீக்கிறாரு. சந்திரன் என்ன செய்யறான்னா, ரோஹிணி மேலே விருப்பமாக இருக்கிற மற்ற 24 பெண்களையும் அதை விட கொஞ்சம் ரோஹிணி அதிகமாக இருக்குதான்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு அந்த 26 பெண்களும் தக்கன்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ எல்லா நாயத்தையும் விருப்பம் வச்சா ஒருத்தி மேலே மட்டும் வைக்கிறதுனால அவனுக்கு உடல் வந்து குன்றி போகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சாரு தக்கன். அந்த சாபத்தை இருந்த சந்திரனும் இந்த அருணாச்சலத்தை பலம் வந்து துன்பத்தை நீக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கம் பாவங்கள் யாருடைய பாவங்களை தீர்த்தா பெருமான்னு சொல்லி இந்த சர்க்கம் கூறுகிறது. அதே பாடலாக பார்க்கலாம். பாடல் 588. வாக்கினால் வடிவினால் மனத்தினால் பவம் தாக்கினார் அருணமா சைலம் நோக்கினால் நீக்கினார் என்பதை நிகழ்த்தி நான்மறை தேக்கினான் சில கதையை செப்பல் ஆகினான். என்ன சொல்றாருன்னா, இந்த கதையை சொல்றாரு, அது பெருமான் சொல்ல ஆரம்பிச்சாங்கிறது அந்த பாட்டில் சொல்றாரு. வாக்கினாலும் தேகத்தினாலும் மனத்தினாலும், அதாவது மனம் மொழி மெய் இந்த 3ஆலும் நம்ம துர்விஷயங்களை சொல்லியும் செஞ்சும் நினைச்சும் அந்த பாவத்தை அடைஞ்சவங்க திருவண்ணாமலையை தரிசனம் செஞ்சா அப்பவே அவங்களுடைய பாவம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி 4 வேதங்களையும் கண்டித்து உள்ள பிரம்மன் வந்து சில கதையை சொல்ல தொடங்குகிறார். அடுத்த பாடல் என்ன கதை சொல்றான்னு பார்க்கலாம். 589. எம் பெரிய சபையிடத்தில் 2-4 வசுக்களும் வந்திருந்தார் முன்னே தம் பெரிய தவத்தினையும் புகழினையும் வியந்து உரைத்த தகைமை நோக்கி கும்பமுனி முதலானோர் இடையில் உமை வியந்து உரைத்த கொடுமையாலே அம்புவியில் இழைத்த தவம் அனைத்தினையும் அவமாக்கி அகற்றும் என்றேன். என்ன சொல்றாங்க, என்னுடைய பெரிய சபையில ஒரு காலத்துல அஷ்டவசுக்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய தவத்தோட பெருமையை, அதனால வந்த கீர்த்தியை நான் பெருமையா சொல்லி அதனால என்ன புகழ் கிடைச்சி சொல்லி கொண்டாடி சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்த உடனே அகத்தியர் ரிஷிகள் எல்லாம் அவங்க மத்தியில் இருக்கிற பெருமையை நீங்களே எடுத்து சொல்லி தற்புகழ்ச்சியா சொன்னதுனால நீங்க செஞ்ச தவம் எல்லாம் அவமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன புரியுதா? அதாவது அந்த அஷ்டவசுக்கள் என்ன சொல்லுது, நாங்கள் ரொம்ப தவம் பண்ணோம், எங்களுக்கு எல்லாம் பலம் கிடைச்சது, நாங்கள் பெருமையா இருக்கோம் அப்படின்னு, எங்களுக்கு இவ்வளவு புகழ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதை பார்த்துட்டு எல்லாம் அந்த பெரிய பெரிய ரிஷிகள் அகத்தியர் ரிஷிகள் மத்தியில் நீ உன் பெருமையை நீங்களே தற்புகழ்ச்சியா சொன்னதுனால நீங்க செஞ்ச தவம் எல்லாம் அவமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த பாடல் 590. உற்ற பெரும் தவத்தினையும் தமது அறத்தின் நலத்தினையும் உரைத்த பேரும் மற்றொருவர் தமைகிழ்த்த வரும் துயரக்கடல் மூழ்கி மறிவர் என்றேன். சிற்றறிவாகிய வசுக்கள் அனைவர்களும் நடுங்கி இது தீரும் காலம் சொற்றருளும் என உரைத்தார். அரண் அருளால் தீரும் உங்கள் துயர்தான் என்றேன். அப்ப இந்த பிரம்ம சொல்ற மாதிரி தான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெருமை வாய்ந்த தவத்தையும் அவங்க செஞ்ச தர்மத்தையும் சொன்னவங்களும் மற்றவர்களை இழந்து பேசுறவங்களும் என்ன செய்வாங்க, துக்க சமுத்திரத்துல துக்க கடல்ல மூழ்கி மறிபட்டு கிடப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தான் செஞ்ச இதை சொன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. நீங்க ரொம்ப சித்தையுடைய அஷ்டவசுக்களும் அந்த வார்த்தை கிட்ட என்ன நடுங்குது, இந்த சாவை எந்த காலத்துல தீரும், இந்த தவமெல்லாம் அவமாயிரும்னா அது எப்ப எங்களுக்கு தீரும், நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த இவர் சொல்றாரு, பிரம்மா சொல்றாரு, பரமசுடைய அருள் உங்களுக்கு கருணை, அவருடைய கருணை என்னைக்கு கிடைக்குமோ அன்னைக்கு தான் இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பசுக்கள் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் 591. சொல்லுதரும் வசுக்கள் எல்லாம் ஏனை அகன்று நெடிய கங்கை துறையில் ஏகி எல்லையில்லா நெடுங்காலம் இறையை நினைந்து அரியதவும் ஏற்றினார்கள். வல்லபங்கன் ஒரு நாளில் மலவிடை மேல் அடைந்து உதவும் வரம் ஏது என்றான். அல்லி மலரவன் கொடுத்த கொடும் சாவக்கடலில் எடுத்து அருளுக என்றார். அவர் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு பரமசிவன் வந்து அவருடைய கருணை கிடைக்கும் போது தீரும்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொன்ன வசுக்கள் என்ன செய்யுது, எல்லா வசுக்களும் அஷ்டவசுக்களும் என் சபையை விட்டு நெடு தூரமா போய் கங்கை நதிக்கு போய் அங்கே போய் நெடுங்கால பரமசிவன் நினைந்து பெருமானை நினைச்சு அரிய தவத்தை செய்யறாங்க. அப்ப பார்வதியை இடப்பாக வைத்துக் கொண்டு இருக்கும் இந்த பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த இடமையான ரிஷபவாகனத்தை எழுந்தருளி நான் கொடுக்க வேண்டிய வரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த வசுக்கள் சொல்லுது, அந்த இதனுடைய தாமரை மண்டலில் இருக்கின்ற பிரம்மன் கொடுத்த கொடிய சாபமாகிய அந்த கடல்ல இருந்து எங்களை எடுத்து அருளணும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமான் வந்து கேட்கிறாரு, இவங்க சொல்றாங்க பிரம்மா கொடுத்த வரம் என்ன சொன்ன தவம்னா அவமா போட்டு சொல்லிட்டாரு, அந்த சாபத்தை வந்து எங்களை நீக்கி அருளணும்னு கேட்கறாங்க. இப்போ சாமி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அடுத்த பாடல் 592.
கருணை முகில் முகமலர்ந்து வசுக்களுடன் உமது பவம் கடக்க வேண்டில் தரணியிலே ஒரு நகரம் தலைச்சரம் என்று இளங்கும். அந்த தலத்தின் மீதே அருணகிரி என்னும் மலையாயிருக்கும் அந்த பதி அணுகி அசலம் தூண்ட அருண திசை தொடங்கி 8 திசைகளிலும் இருந்து தவம் ஏற்றும் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, அருண்மலை பொழிகின்ற மேகமாகிய பெருமான் திருமுகம் மலர்ந்து அந்த 8 வசுக்களையும் பார்த்து, உங்க பாவத்தை நீங்க கடக்கணும்னா பூமியில தலைச்சரம் அப்படின்ற ஒரு திவ்ய தலம் இருக்கு. அந்த தளத்துல அருணாச்சலம் ஒரு மலை இருக்கு. அந்த தளத்தை அடைஞ்சு அந்த மலையை சூழ்ந்த கிழக்கு திக்கு தொடங்கி 8 திக்கிலையும் நீங்க இருந்து தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு பெருமான். அடுத்த பாடல் 593. அன்னவயல் அருணையில் சீர் அரிய தவம் ஏற்றிடும் அவ்வளவே உங்கள் முன்னர் அழல்கிரியும் 8 முகமாக விளங்கி அட்டமூர்த்தியாகும். மண்ணும் உங்கள் அரும்பவமும் தவிரும் என உரைத்து வெள்ளிமலையில் சேர்ந்தான். தன்னை அடைந்தவர்கள் எல்லாம் தன்னை போல இருக்க வரம் தருகுவானே. என்ன சொல்றாருன்னா, அன்னை பறவையில் தங்கி அந்த வயல் சூழ்ந்த அருணாச்சலத்துக்கு போய் நீங்க மேன்மையா அரிய தவத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்படி செஞ்சால என்ன அது அந்த அஷ்டவசுகளும் போய் 8 திக்கில் இருந்து தவம் செய்யறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அக்னி சொரூபமா விளங்கி அந்த ஒப்பற்ற அந்த மலை என்ன செய்யுது, 8 முகத்தோட சொரூபமுத்தோட உங்களுக்கு அந்த காட்சி கொடுக்கும். அப்ப நிலை பெற்ற உங்களுடைய பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து சொல்கிறார் பெருமான். சொல்லிட்டு கைலாயத்துக்கு எழுதருகிறார். தம்மிடத்தில் அடைந்தவர்கள் எல்லோரையும் தம்மை போலவே தாமாகவே இருக்க வரம் அருளி செய்கின்ற பரமசிவன் அப்படின்னு சொல்றாரு. தன்னை அடைந்தவர்கள் எல்லாம் தன்னை போல இருக்க வரம் தருகுவானே அப்படின்னு சொல்றாரு. பெருமான் சொல்றாரு, நீங்க போய் அந்த அன்னம் சுந்த அருணாச்சலத்துல போய் தவம் செய்யுங்க. அக்னி சுரூபமாக இருக்கிற மலை என்ன 8 முகமோட சுரூபமாக அது முன்னால் காட்சி கொடுக்கும். அப்ப உங்களுடைய நிலை பெற்ற அந்த பாவம் நீங்கி நல்ல நிலைக்கு அடைவீங்க அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து கூறுகிறார் பெருமான். சைவ இல்லப்பனாவில் அருளி அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் கடைசி பாவம் தீர்த்த சர்க்கம், அதில் 594வது பாடல். முந்த அசுரரையும் அவர் புறத்தினையும் எரித்த பிரான் மொழிந்தவாறே அந்த வசு அனைவரும் சென்று அருணையிலே அரிதவம் ஏற்றினார்கள். இந்த வசு மதித்தழைக்க அடல்கிரி 8 உருவாகி இருந்தது. அங்கே தந்த வசு நிலை புகழ்ந்த கொடும் சாப கிரிகள் எல்லாம் தள்ளினார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்பு அசுரர்களையும் அவங்க வாசிச்சுட்டு இருக்க திரிபுரங்களை நகைத்து எடுத்த சுவாமி அது அருளி செய்த பிரகாரம் பெருமான் கூறியபடி அந்த 8 வசுக்களும் போய் அருணாச்சலத்துல அருமையான தவம் செய்யறாங்க. இந்த பூமி தலைக்கிற மாதிரி அந்த அக்னி மலை 8 முகமா விளங்கி இருக்கு. அதனால தன்னுடைய தவத்தை புகழ்ந்து சொல்லினால அந்த கொடிய சாபம் அப்படின்னு சொல்ற மலையை தாண்டி விட்டார்கள். அவ்விடத்தில் அந்த அக்னி மலை 8 முகமா இருக்குல்ல, அது பக்கத்துல போய் இவங்க அருமையான தவம் செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தவத்தை புகழ்ந்து அவங்களே சொன்ன அந்த சாபம் வந்து அந்த மலையை தாண்டும் பொழுதே அந்த சாபத்துல இருந்தும் அவர்கள் தாண்டி விட்டார்கள் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 595. பூதரம் சூழ் திசைகள் எல்லாம் இருந்து அட்டமூர்த்திதனை பூசித்தார்கள். ஆதலினால் பழையபடி தமது பதவிகளை அடைந்து அருள் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றார். ஏகமரும் படிக்கு அரிய மலை பயனெட்டு உருவாகி இருந்தது போதும் சீதரனும் பதம் கிரமத்து உடன் அறியான் முடி எனக்கும் தெரிந்தது என்றே. என்ன சொல்றாங்கன்னா, அருள் பெற்றார்னு சொல்றாரு அந்த பாட்டில். அதாவது அந்த மலையை சூழ்ந்த 8 திக்கில் இந்த வசுக்கள் என்ன செய்றாங்க, அந்த அஷ்டமூர்த்தமாக இருக்கின்ற அந்த அருணாச்சல மலை 8 மூட்டிலையும் இருக்கும்ல, அதை பார்த்து பூசிக்கிறதுனால பழையபடி என்ன செய்றாங்க, அவங்களுடைய பதவிகளை பெற்றுவிட்டது. பதவிகளை ஒரு கிடைத்து விட்டது. அஷ்டவசுக்களால் பதவி பெற்றுக்கொண்டு சுவாமியுடைய அருளையும் பெறுகிறார்கள். அப்ப அந்த குற்றம் நீங்கிற மாதிரி அருமையான அந்த வேத பொருளாகி இந்த சுவாமி 8 முகமா இருந்தாலும் திருமாலும் திருவடியை கிரமத்துடன் அறியாம போனாரு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முடி தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது இது வந்து பிரம்மா தான் சொல்லிட்டு இருக்காரு, சமயம் வரிச்சிட்ட. இப்ப என்ன சொல்றாரு, மலையை சொந்த அந்த அஷ்டவசுக்களும் அவர் பூசிச்ச உடனே பதவி பெற்று சுவாமியோட அருளை பெற்று அதெல்லாம் அருளை பெற்றுட்டாங்க. ஆனா இந்த அருமையான அந்த வேத பொருள் அந்த சுவாமி என்ன 8 முகமா இருக்காருல்ல பெருமான் அருணாச்சல மலையில இருந்தாலும் திருமாலும் அந்த திருவடியை அறிய முடியல அவராலையும். என்னாலையும் இன்னைக்கு வரைக்கும் முடி தெரியல எனக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர்களுக்கு அருள் இன்னும் கிடைக்கலைன்னு சொல்லி எப்படி சொல்றாருன்னா, 8 முகமாக இருந்த போதும் திருமாலும் திருவடியை கிரமத்துடன் முறைப்படி அறியல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் முடி தெரியல அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றாரு. அடுத்த பாடல் 596. சண்முகனை அளித்த 5 முகத்தவன் என் வசுக்கள் செய்யும் தவத்தினாலே என் முகமாய் இருந்தது கண்டு ஒரு முகமாய் இமையவர் வாழ்த்தெடுத்தார் என்று தன்முகம் 4 உடைய பிரான் சனகமுனிக்கு உரைத்த அருள சைவத்து ஊடே பன்முக யாழ் அடையமொழி திலோத்தமை சேர் கதையினையும் பகரல் உற்றான். என்ன சொல்றாருன்னா, அந்த 6 முகம்ல சுப்பிரமணியரை பெற்ற அந்த 5 முகமுடைய பரமசிவன் 8 வசுக்கள் செஞ்ச தவத்தினால 8 முகமா இருந்ததை பார்த்து, அப்ப 8 முகமாக இருந்து 8 முகமாக அந்த மலை தோன்றி அவளுக்கு அருள் செய்யறதை பார்த்துட்டு தேவர்கள் என்ன செய்றாங்க, ஒன்றா கூடி வணங்கி பல்லாண்டு கூடுறாங்க. அந்த கரணை பொருந்தி அந்த 4 முகமுடைய பிரம்மா என்ன சொல்றாரு, சனக மகர்ஷி சொல்றாரு, அந்த அருள் புரிகின்ற அந்த திருமலை முன்னால யாழின் இசை போன்ற சொல்லை உடைய திலோத்தமை வந்து அடைந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்குறாரு இந்த பாட்டுல. அடுத்த பாடல் 597. தேவர்கோன் முன்னம் என் இடத்தில் சேர்ந்து தன் பாவன மானதன் பதவி வேண்டியே யாவரும் அருந்தவும் இயற்றினார் அதற்கு ஆவது செய் என அறைந்து போயினான். பிரம்மதேவர் சொல்றாரு, இந்திரன் முன்னால இடத்துல வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தமான பதவியை செஞ்சிச்சு, அந்த பதவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அருமையா தவம் செய்யறாங்க. அப்ப அந்த தவத்தை நிறைவேறாம ஏதாவது நீ ஒரு தடை செய்யணும், விக்னம் செய்யணும், தடுக்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. யாரு, இந்திரன் பிரம்மதேவர்கிட்ட. இது சொல்றாரு, அவனுடைய பதவிக்கு போட்டியாக எல்லாரும் தவம் செய்கிறார்கள், அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 598. இந்திரன் போனபின் இயக்க மங்கையர் அந்தர மங்கையர் அரவநாட்டவர் சுந்தர கடல் புவி தோகைமார் வரை மந்தர முளைச்சியர் அழகு வாரியே. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு போனோடனே இப்ப இயக்க மங்கையர், இயக்கலோகத்து பெண்கள், தேவலோகத்து பெண்கள், நாகலோகத்து பெண்கள், இந்த அழகமைந்த கடல் சுந்த பூலோகத்தில் உள்ள பெண்கள், அப்புறம் மந்திரகிரி போன்ற தனங்களை உடைய வரையற மகளிர்கள், இவங்க எல்லாருடைய அழகையும் எல்லா அழகையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு பாப்பா அடுத்த பாட்டுல. 599. வகுத்தனன் திலோத்தமை என்னும் வஞ்சியை புகுத்தனன் வலியை நன்மதியை ஒட்டினன் மிகுந்தது ஓர் விஞ்சையில் புவியன் வேட்டுவன் அகத்து உடல் அழித்து உடல் அழிப்பது எனவே. அதாவது குழவி என்ன செய்யுமா, ஒரு சாமர்த்தியம் இருக்கும்,
இந்த உலகத்தில் செய்யும் புழுவோட உடலை கொண்டு வச்சு அந்த உடலை கெடுத்து அதுக்கு வேறொரு தேகத்தை கொடுக்குற மாதிரி புழுவை கொத்தி கொத்தி குழவியாக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விழச்சாரு எல்லா பெண்ணோட்ட கலகம் எடுத்து திலோத்தமை என்னும் பெண்ணை உண்டாக்கினேன். அப்போ அவள் மேலே எனக்கே ஆசை வந்துருச்சு. என்னுடைய வல்லமை ஆசையால என்னுடைய வல்லமை என்னுடைய இதை இழந்தேன், வலிமையை இழந்தேன், ஞானத்தில் செல்கின்ற என்னுடைய புத்தியையும் துரத்தி விட்டேன். அப்ப அந்த திலோத்தமை பார்த்து நான் ஆசையால என் வல்லமையும் என் புத்தியையும் துரத்தி விட்டேன், இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 600. மன்மதன் கணையினால் மயங்கி வாடும் என் தன்மையை அறிந்து நான் தனக்கு தாதை என்று என் மனம் பொருந்திலாது எனது கையுறாள் முன் பின்னின் ஒழிக்க நான் முகமும் தேடினேன். என்ன சொல்றாருன்னா, இந்த மன்மனுடைய பானத்தால் மயக்கமடைஞ்சு வாடுற என்னுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் யாரு, அந்த உருவாக்கிய பெண் திலோத்தமை புரிந்து கொண்டு நான் நீங்க வந்து எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கு ஒவ்வாதவள், அதுக்கு இறங்காமல் நான் பிடிக்கிற போது கையில் அகப்படாம பிரம்மாவுக்கு முன்னால் வந்து ஒழுத்துல அறியாதபடி ஒழித்துக் கொள்கிறார். இங்கே ஒளிந்து கொள்கிறார். 4 பக்கங்களும் அவளை தேடுகிறார் பிரம்மா. இதுதான் அந்த பாடு. அதாவது மன்மனுடைய பானத்தால் மயக்கம் அடைஞ்சிட்டேன், அது என்னுடைய கருத்தை தெரிந்து கொண்ட அந்த பெண் நான் வந்து பிரம்மதேவரே நீங்க வந்து என் தந்தைன்னு சொல்லிட்டு அவருடைய கைக்கு அகப்படாமல் எங்கேயோ இடத்துல போய் ஒளிந்து கொள்கிறார். 4 பக்கங்களிலும் பிரம்மா அவளை தேடுகிறாள். அடுத்த பாடல் 601. கன்னி மானாக சென்றால் களையதாய் தொடர்ந்தேன், பேட்டு வன்னியாய் பறந்தால் சேவல் வடிவமாய் தொடர்ந்தேன், மங்கை பின்னை ஒரு கதியும் காணால் பிறங்கலாம் அருணைநாதன் தன்னையே தூரக் கண்டாள் சரணம் என்று உரைத்து சார்ந்தாள். அப்ப இவர் 4 பக்கம் தேடுறாரு. அப்படி தேடி அவள் கண்டுபிடிக்கும் போது இப்படி என்ன செய்ய அந்த கன்னியாய் திலோத்தமை பெண்மானாகி ஓடுறா. இப்ப இவரே பிரம்மாவை சொல்ற மாதிரி சொல்ற, நான் கலைமானாகி தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் அவள் பெண் கிளியா பறக்கிறாரு, நான் ஆண் கிளியா பறந்து தொடர்ந்தேன். அப்ப அந்த திலோத்தமை கையில் அப்படாமல் இருக்கிறதுக்கு வேறு ஒரு கதியுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த மலை உருவமாக இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் சூழத்திலே பார்த்துட்டு நீரே தஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் சரணடைகிறாள் திலோத்தமை அருணாச்சலேஸ்வரரை. அடுத்த பாடல் 602. மாய மால் விடையின் பாகா வடிவிலா இடையின் பாகா காய் அழலான மெய்யா கானகத்து ஆடும் ஐயா ஆயும் அரணத்தின் சோதி அடைக்கலம் என்றாள் ஐயன் சேயிழ மலரை போல திருச்செவி சாற்றினாலே. இப்ப அவரை சரணம் சொல்லி தஞ்சமடைகிறா திலோத்தமை. இப்ப என்ன செய்யறானா, இந்த மாயம் செய்கிற விஷ்ணுவாகிய ரிஷபத்தின் மேல் வருகின்றவரே, விஷ்ணுவையே ரிஷபமாக வச்சிருக்கிறவரே, தோற்றால் இடையே இல்லாத பார்வதியை பாகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவரே, தகிக்கும் தக்கினிமயமான வடிவத்தை உடையவரே, திருவாலங்காட்டில் நடனம் செய்கின்ற சுவாமியே, ஆராய்ந்து தேடுகின்ற வேதத்தை உடைய சோதியே, இந்த மாதிரிலாம் வந்து பெருமானை புகழ்ந்து பெருமானை விடுக்கிறார். நான் அடைக்கலம் என்று சகலரையும் ஆளுகின்ற பரமசிவன் திருச்செவியில் செல்லும்படி குழந்தையின் இளமையாகிய குதிரை சொல்லை போல சொல்கிறார். மலரை போல மிளற்றி சொல்கிறார், நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சகலரையும் ஆளுகின்ற பரமசிவனுடைய திருச்செவியில விடும்படியாக அந்த திலோத்தமை பெருமானை போற்றி செய்கிறாள். அடுத்த பாடல் 603. முருகாளர் குழலினால் தன்முறை இடும் முறைக்கு என் ஐயன் திருவுரு அனைத்தும் தூய செவிகளாய் இருந்த போது விரைவின் மால்வரையை கீறி வேட்டுவன் ஆகினாலு சுருதியும் யமலியாக தோன்றினன் தோகைபாகன். அவ திருச்செவியில இதெல்லாம் சாட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வாசனை வந்து புஷ்பமாலை அணிந்த கூந்தலுடைய திலோத்தமையுடைய முறையீடுகளுக்கு சுவாமி என்ன செய்யறார், அழகிய உருவமெல்லாம் அப்படியே செவிகளா அவ்வளவு அவருடைய உருவமே செவியா இருந்து அவருடைய முறையீடுகளை கேட்டுட்டு அதனால என்ன செய்யறார், சீக்கிரத்தில் மலையை வந்து பிளந்து கொண்டு அதிலிருந்து வேட வடிவமாக வருகிறார். பார்வதி வேடச்சியாகவும் 4 வேதங்களின் நாய்களாகவும் பிடிச்சிட்டு பார்வதி இடபாகத்தில் வைக்கப்பட்ட பரமசிவன் வெளிப்படுகிறார். சைவ இல்லப்பனாவளர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பாவம் தீர்த்த சர்க்கம் பாடல் 604. சூடக செங்கை பாகன் சிலையோடு தோன்றும் போதில் வாடிய மருங்குளால் மேல் மயக்கமும் வருத்தமும் தீர்ந்தேன், ஆடிய பெருமான் நம்மை முனியும் என்று அஞ்சி தாழ்ந்தேன், வேடனை பறவை கண்டால் வெறுவுமோ வெறுவுறாதோ. என்ன சொல்றாருன்னா, 4 வேதங்களும் நாய்களாகவும் அம்மையை வேடிச்சியாகவும் தோன்றினார் பரமசிவன் போட பாட்டில். இப்ப அந்த வளையல் இருந்த செந்தாமரை மலை போன்ற கையுடைய பார்வதி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருக்க பரமசிவன் என்ன செய்யறாருன்னா, வேடனாக வில்லை கையில் எந்து கொண்டு தோன்றிய போது முன்னால் நடனம் செஞ்ச சுவாமி என்ன கோபிச்சுக்குவாரோன்னு பயந்து அந்த வளைகின்ற இருப்பையுடைய திலோத்தமை என்ன சொல்றாரு, மேல் உண்டாகிய மையலையும் அது உண்டாகிற வருத்தத்தையும் தீர்த்து அந்த சுவாமியை வணங்கினேன். அப்ப என்ன சொல்ற, பிரம்மா சொல்ற மாதிரி சொல்றாரு, அதாவது அந்த வளையல் அணிந்த செந்தாமரை போன்ற கையுடைய பார்வதியை பக்கத்தில் வச்சுக்கிற பெருமான வேடனா கையில வில்ல வச்சுட்டு பார்த்த போது அப்ப முன்னால நடனம் செஞ்ச சுவாமியை கோபிச்சுக்குவாரோ அப்படின்னு பயந்து என்ன சொல்றாரு, அந்த வளைகின்ற இருப்பையுடைய திலோத்தமை மேல இருக்கிற மையல், அந்த அவர் மேல இருக்கிற அந்த ஆசையை மோகத்தை இச்சையை விட்டு விடுகிறார். அது உண்டாகிற வருத்தத்தையும் தீர்த்துறாரு. அப்படி தீர்த்து அதை சுவாமியை வணங்கி வேடனை பறவை கண்டா என்ன செய்யும், பயப்படாதோ அப்படின்னு கேட்கிறார். அது கேட்கிற மாதிரி இந்த பாடல் முடிகிறது. இன்னும் அடுத்த பாடல் பார்க்கலாம். 605. வெறுப்பு எனும் முளையால் தன்னை விரித்து நீ விரும்பும் தீமை கற்ப கோடியிலும் தீராது, ஆயினும் கருணையாம் இத்தற்பர மலை கண்டாயே ஆதலால் தவிர்த்தோம் போ என்று அற்புதன் முடிந்து மீள புகுந்தனன் அருணை வெற்பில். இப்ப வேடனை பார்த்து பயப்படாதான் செய்யும். அதெல்லாம் பயந்து போய் வணங்கிய பிரம்மனை பார்த்து அந்த மலை போன்ற தனங்களை உடைய திலோத்தமையை படைத்து நீயே விரும்புறதுனால அந்த உண்டாகிய பாவம் என்ன செய்யும், கற்ப கோடி பாலத்தையும் அவன் தீராது. ஆனாலும் அருளுருவமாகி தானே பரமாகி இருக்கிற அந்த மலையை தரிசிச்சிருக்க. அப்ப அந்த மலை அருளுருவமாகவும் இருக்கு, தானே பரமாகவும் இருக்கிறது அந்த மலை. இந்த மலையை நீ தரிசித்தனால இந்த பாவத்தை உனக்கு தீர்த்துட்டேன், நீ உன் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்துட்டு அந்த மலைக்குள்ள ஞானசோபியாக பரமேஸ்வரன் மறைந்து விட்டார். அதான் அற்புதம் முடிந்து மீள புகுந்தனன் அருணை வெற்பில் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டு பெருமான் வந்து மீண்டும் மலைக்குள்ளேயே மறைந்து விட்டார். அடுத்த பாடல் 606. தன்னை அறியாமல் வினை சார் உடல் தானும் தென்னருணை சேரில் அது தீர்வது திண்ணம், இன்னல் வினையற்று அதனில் எண்ணியது பெற்றார் முன்னம் உலர் என்று அயன் முனிக்கு மொழிகின்றான். அதாவது ஒருத்தனுக்கு புத்திபூர்வமான்னு சொல்லுவோம்னா அது மாதிரி அபுத்திபூர்வமா வந்த பாவம் இந்த அழகு பொருத்தி அருணாச்சலத்தை அடைந்தாலே தீர்ந்துடும், அது நிச்சயம்.
முற்காலத்தில் அநேகர் பெரும்பாலும் தங்களுடைய வினையை நீக்கி அந்த தளத்தில் அவங்க நினைச்ச வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சனகரிஷிக்கு சொல்லி ஒரு கதை சொல்கிறேன், இது சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அபுத்திபூர்வமாக செஞ்ச பாவமும் இங்கே தீந்துரும், நிச்சயமாக அநேகருடைய தங்களுடைய வினையெல்லாம் நீக்கி நினைத்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த பாடல் 607. கப்ப முடிவாய் இருள் பெயர்ந்து புலர் காலத்து அற்ப இருள் நின்றது முன்னான் இறையினாலே சொற்பறவை மாயன் உணராது துயில் கொள்ள சிற்பரம யோகியர்கள் செம்மலை நினைந்தார். நான் முன்னொரு காலத்துல பெருமானுடைய விளையாட்டுனால அவருடைய திருவிழாவில் தான் நடந்தது. கற்ப காலம் முடிஞ்சிருச்சு, அந்த மகத்தாகி அந்த காலம் நீங்கி வெளிச்சம் உண்டாயிருச்சு. அந்த காலத்துல கொஞ்சம் நின்று அந்த காலத்துல இதை அறியாம விஷ்ணு என்ன செய்யறாரு, சமுத்திரத்தை இத்திரை செய்து கொண்டிருக்கிறார் விடிக்க. அப்ப என்ன ஆச்சு, மேன்மையான சின்மயமாக யோசியர்கள் எல்லாரும் பரமசிவன் நினைக்கிறாங்க. விஷ்ணு வந்து அந்த உறக்கம் நீங்காமல் இருக்கிறார், அதுவும் அவருடைய திருவிழா தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரமசிவனை திருவிழாட்டினால கற்ப காலம் முடிஞ்சிருச்சு, அந்த காலம் நீங்க வெளிச்சம் உண்டாயிருச்சு. அந்த காலத்துல இருக்கிற கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறாரு, விஷ்ணு வந்து சமுத்திரத்தில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்துட்டு அவர் நீங்காமல் இருந்ததுனால அந்த சின்மயமா இருக்கிற யோகி எல்லாரும் என்ன செய்றாங்க, பரமசிவனுக்கு வணங்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும் பார்ப்போம். 608. அத்தன் அடியார்கள் தமது ஆணவ மறுக்கும் சுத்தன் அழலானது ஒரு சோதி வடிவானான் எத்தளமும் எத்திசையும் எங்கும் வெளியானோன் உயித்த பொறி தம்மில் உளவாய உலகெல்லாம். அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் பிதாவாக இருக்கிற யார், தந்தையா இருப்பார் நம்முடைய பெருமான். அவருடைய அடியாருடைய ஆணவ மனத்தை அறவே கெடுக்கிறார், சுத்தமாகவும் இருக்கிறார். இப்ப பரமசிவன் நெருப்பு மயமா ஒரு ஜோதி ரூபத்தை அடைகிறாரு. எந்த தாக்களையும் எந்த திக்கில இருந்தோ எந்த இடத்துல இருந்தோ ஆகாயமே உருவமா இருக்காரு சுவாமி. அப்போது சிந்திய பொறியாலே உலகமெல்லாம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி உலகம் உண்டாச்சுன்னா, எத்திசையும் எங்கும் வெளியானோம் உயித்த போய் தம்மில் உளவாய உலகு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லா சீவர்களுக்கும் தந்தையா இருக்காரு, ஆணவ மனத்தை கெடுக்கிற சுத்தராக இருக்காரு, நெருப்பமயமா ஜோதிரூபமா இருக்காரு. எந்த தளத்திலையும் எந்த திக்கிலையும் எல்லா இடத்துலையும் எல்லாம் எங்க இருக்கு, ஆகாயம் இருக்குல்ல, அந்த ஆகாயமே நமக்கு உருவாகி அந்த சுவாமி அப்போது சிந்திய பொறிகளால எல்லா உலகமும் உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்ப அடுத்த பாடல் 609. ஊடி முடிவாய் இருள் புலர்ந்து உணராதே ஆடி மிசையின் துயரும் அச்சுதனை எய்தி வாழி என யோகியர் எழுப்புதலும் மாயன் பாலியிலும் நின்று அதிபயத்துடன் எழுந்தான். அப்ப அந்த யோகியர்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, ஊழிக்காலம் முடிந்து மகத்தாகி அந்தகாரம் நீங்கிருச்சு, அது அறியாம நீ சமுத்திர வனத்துல நித்திரை செய்து கூட விஷ்ணுகிட்ட போய் வாழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. சொல்லி இந்த யோகியர் எழுப்பினோடனே அந்த விஷ்ணு என்ன செய்யறாரு, சர்ப்பசேனம் அந்த பாம்பின் மேல் பாம்பு படுத்திருக்கிற அந்த விஷ்ணு எழுந்து அதிக பயத்தோடு எழுந்திருக்கிறார். ஐயோ வந்து உறங்கி விட்டமே என்று பயத்தோடு எழுந்திருக்கிறார். அடுத்த பாடல் 610. வையகம் அழி கமல ரோனை கமலர் வையகம் அழி கமலரோனை உதவாதே பை அரவின் மிக்க துயில் கொண்ட பரிசாலே வெய்ய புன்பினை தொழில் விளைத்தனன் எனத்தன் ஐவுணர்வு அஞ்சி எனது ஐயனை நினைந்தான். அதாவது உலகம் உண்டாக்குறதுக்காக பிரம்மனை சிருஷ்டிக்கணும்ல, அதான விஷ்ணுடைய கடமை. அதை செய்யாம அந்த படத்தையுடைய அந்த பாம்பின் நித்திரை செஞ்ச தன்மையினால் என்ன செய்யறாரு, ஐயோ வெம்மையாய் தீவினை சம்பாதித்துக் கொண்டேனே அப்படின்னு நினைச்சு ஐம்பொறிகளும் கலங்குகிறது. மிகவும் பயந்தவராய் என்ன செய்யறார், ஆண்டவனாகிய அருணாச்சலேஸ்வரரை நினைக்கிறார் விஷ்ணு. அடுத்த பாடல் 611. அன்பர் கருதியில் கடமையாகிய இது வந்தே துன்பம் மகிழ்விக்கும் அது தூய தொழிலானான் வன்படிக வெப்பமிசை மண்ணு சுடர் போலே மின் படரும் மேனியுடன் வெள்வடையில் வந்தான். இப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த அடியார் நினைத்தா சீக்கிரத்தை தானே அவங்களுக்கு எதிராக தோன்றிடுவார் பெருமான். அப்படிப்பட்ட அவர் துன்பம் நீக்கிறதே அவருக்கு பரிசுத்தமாகிய தொழிலாக கொண்ட பெருமான் அந்த வன்மையாகிய படிக மலை மேல் விளங்கும் சோதி போல அந்த வெண்மையாக ரிஷபத்துல மின் போன்ற நிறத்தோட எழுந்தருளி வந்தார். அதாவது படிகமலையில இருக்கிற ஜோதி எப்படி இருக்கும் அது மாதிரி வெண்மையாக ரிஷபத்து மேல இவரும் மின் பொன் போன்ற நிறத்தோட எழுந்தருளி வருகிறார் பெருமான். அடுத்த பாடல் 612. பொறுக்கென எழுந்து அடிபணிந்து அருள் புகழ்ந்தே அருக்கிய முதல் புரி அர்ச்சனையினாலே உருக்கி என் வினைத்தொடர் ஒழித்து அருள்தி என்றான் எருக்க நிகுவான் இவை எடுத்து முடிகின்றான். அந்த மாதிரி பரமசிவன் வந்து ரிஷபவானத்துல எழுந்தருளி வந்த உடனே விஷ்ணு என்ன செய்யறாரு, பொறுக்கன்னு எழுதுனா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சீக்கிரத்துல எழுந்து அந்த திருவடி கமலங்களுக்கு வந்தனம் செஞ்சு அவருடைய கிருபை அவருடைய கருணையை புகழ்ந்து அவருக்கு அர்க்கியம் எல்லாம் சோடபசாரம் ஓடக்கூடிய பூசைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். செஞ்சு இந்த சுவாமியுடைய திருவுள்ளத்தை இழக செய்கிறார். எனக்கு இந்த நித்திரையினால வந்த வினையை நீக்கி நீங்க அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. யார், எருக்கும் மாலையை தரிக்கின்ற அந்த சுவாமியை பார்த்து சொல்ல தொடங்குகிறார். அடுத்த பாடல் 613. வாசி மகமே முதல் மகம் பல செய்தாலும் பாசம் அகலாத வினை பற்றறுதல் எண்ணி தேசுமிகு தென் திசை செறிந்து அரணிதனில் பூசை புரி விட்டு வினை போகும் முனை என்றான். பெருமான் என்ன சொல்றாருன்னா, எருக்குமாலை தரிக்கிற சுவாமி சொல்ல தொடங்குறாரு. என்ன சொல்றாரு, ஒருவன் தனக்கு உண்டான பாசவினை நீங்கும்படி நினைந்து அஸ்வமேத யாகமே செஞ்சாலும் அது போகாது. அப்ப வினை நீக்கிறதுக்கு என்ன அஸ்வமேத முதலான பல யாகங்களை செஞ்சாலும் அது போகாது. அந்த வினை நீங்கணும்னா இந்த சோதிமயமா இருக்கிற தெற்கு திசையில் இருக்கிற நீ அருணாச்சலத்துல போய் பூசை செஞ்சின்னா பொண்ணை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்றாரு. யார் உறங்கிய நித்திரையினால் வினை நீங்குவதற்காக விஷ்ணு கேட்டதுக்கு பெருமான் என்ன சொல்றாரு, நீ அசுவமேத யாகம் பண்ணாலும் போகாது, நீ என்ன செய்யணும், சோதிமயமா இருக்கிற தெற்கு திசையில் அருணாச்சலத்துல போய் நீ பூசை செஞ்சினா இந்த வினை உன்னை விட்டு நீங்கும் சொல்லி பெருமான் சொல்றாரு. அடுத்த பாடல் 614. 100 பொழில் அன்னகரும் நாமம் வடிவு ஒன்றே வேறு அல்ல அதன் பெருமை வேதம் உணராதால் நீர் புனை யோகியர்கள் நீவிர் பலர் 96 பிரம்மா அதில் அச்சனை புரிந்தீர் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த வாசனையான சோலைகள் சூழ்ந்த அந்த அருணாச்சலத்துக்கு அதுக்கும் எனக்கும் ஒரே வடிவம் தான். வேதம் இல்லை, நான் வேறு அருணாச்சல மலை வேறு அல்ல. அந்த அருணாச்சல மகிமையை வேதங்கள் கூட தெரியாது. விபூதியை முக்கியமாக தரிக்கின்ற யோகியர்களும் விஷ்ணுக்களாகிய நீங்களும் மற்றபடி 96 பிரம்மர்களும் அந்த தளத்தில் பூசை செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னாரு, அருணாச்சல் போய் பூசை செஞ்சா உனக்கு அந்த வினை நீங்கும், நித்திரை செய்த வினை நீங்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த சோலைகள் அருணாச்சலத்துக்கு அருணாச்சலம் நானும் ஒன்றுதான், அருணாச்சல மலையும் நானும் ஒன்றுதான், இதுக்கு எந்த பேரும் இல்லை, வேறுபட்டவர் அல்ல. அதனால இந்த மகிமை வேதங்கள் கூட தெரியாது. அதனால விபூதி தரிக்கின்ற யோகியர்களும் விஷ்ணுக்களாகிய நீங்கள் பலரும் 96 பிரம்மாவும் இந்த தளத்தில் பூசை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு.
சைவ எல்லப்பனாவலார் அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பாவம் தீர்த்த சர்க்கம். இதில் பாடல் 615. இப்போ பெருமான் சொல்லிட்டு இருக்காரு, விஷ்ணுக்களாக நீங்களும் பிரம்மர் 96 பிரம்மா எல்லாருமே இங்கே தான் ஏன் பூசை செஞ்சீங்க, நான் வேறு மலை வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, முற்று இடை ரோகிணி முளைக்கு இடையின் மூழ்கா மற்ற 26 வாழ்வையும் மறந்தான், கற்றைமதி தக்கனுடல் கண்டுட சபித்தான், அற்றமதி அப்பதியில் அத்துயர் ஒளிந்தான். அது என்ன சொல்றாருன்னா, சந்திரன் அந்த ஆபரணங்களுடைய அந்த ரோஹிணியுடைய ஜனங்கள போகத்தை விரும்பி அதிலே முழுகிறான். மற்ற 26 நாயுடைய போக வாழ்க்கையும் மறந்து அதை விட இப்படி தான். அதாவது சந்திரன் தக்கனுடைய மகள் 27 பெண்களை 27 நட்சத்திரங்களை சந்திரனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். அவரிட செய்கிறாரு 26 பெண்கள் வச்சுட்டு ஒருத்தி மட்டும், அதாவது ரோஹிணியை மட்டும் ரொம்ப அவன் மேல் போகம் அதிகமாகி அதிலே முடிக்கிறான். அந்த மற்றவனுடைய போக வாழ்க்கை மறந்துடுறான். அந்த 26 பெண்களை மறந்து ரோஹிணிக்கு மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துகிறான். அப்போ என்ன சொல்றாரு, அந்த 26 பெண்கள் என்ன செய்றாங்க, அவங்க அப்பா தக்கன்ட்ட போய் இந்த மாதிரி அவர் எங்களை சந்திரன் எங்களை எல்லாம் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொன்ன உடனே அவர் என்ன செய்றாரு, நீ எதுக்கு எல்லா நாளையும் ஒயமா விருப்பம் வைக்க வேண்டியதானே, நீ ஒருத்தி மேலே மட்டும் வச்சதுனால உன்னுடைய உடல் குண்டி போகட்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சார். தக்கனுடைய சாபம் என்ன, அவங்கள் குண்டி போக சபிக்கிறார். நீ எல்லா பெண்களையும் சமமாக விருப்பம் வைக்காம ஒருத்தி மேலே மட்டும் வச்சதுனால உனக்கு இப்படி வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாபத்தை அடைஞ்ச சந்திரன் என்ன செய்றாரு, அருணாச்சலத்துக்கு இங்கே தவம் செய்து அந்த துன்பத்தை நீக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்மா. அடுத்த பாடல் 616. நினைப்பளவில் முத்தி தரும் நீள் நகரதில் போய் மனக்குறை தவிர்த்திடுதி என்று இறை மறைந்தான், அனல் கிரியை நாடி அரி அத்திசையில் நன்னி சுனைக்கமல வாசமிகு சோனகிரி கண்டான். அப்ப சுவாமி சொல்லிட்டு இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, பெருமாள் தான் சொல்றாரு யார்கிட்ட, விஷ்ணுட்ட அந்த நிச்சய நாள் வினை நிற்கிறதா சொல்லிட்டு வராரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ரோஹிணி கூட அதிகமாக பட்டு வச்சதுனால எப்படி சந்திரனுடைய சாபத்தையும் இங்கே தான் நீக்கிக்கிட்டான். ரோஹிணிகள் எல்லாரும் இங்கே அர்ச்சனை இங்கே தவம் பண்ணாங்க. அது நிறைய என்ன பலர்களும் பிரம்மாக்களும் 96 பிரம்மாவும் நீங்கள் விஷ்ணு எல்லாரும் இங்கே பலி பூஜை பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நினைச்ச மாத்திரத்தை முத்தி கொடுக்குற இந்த ஸ்தலத்தில் போய் மனக்குறை நீக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சாரு. அப்போ என்ன செய்றாரு, விஷ்ணு அந்த அக்னி விரும்பம் இருக்கிற மலையை தியானம் செஞ்சு அங்கே தென்திசைக்கு யோதன சொன்ன தென்திசையாக போச்சுனால அந்த வளங்கள் தென்திசைக்கு அடைஞ்சு அந்த சுனையில் இருக்க தாமரைப்பூடைய வாசனை மிகுந்த அந்த சோனாசலத்தை காண்கிறார், அருணாசலத்தை காண்கிறார். விஷ்ணு எங்கே போறாரு, தெற்கு தென்திசைக்கு சென்று இறைவனை கண்டார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 617. ஈசர் வடிவான மலை கண்டு இனிது இறைஞ்சி தேசுமிகு நன்னகர் செறிந்து மகிழ்வாகி வாசவதடத்து இடைப்படிந்து பலமாகி பூசனை புரிந்து வினை போய் அமலனானான். இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ அந்த பூவுடைய வாசம் மிகுந்த தாமரப்பு வாசம் மிகுந்த சோனாசலத்துக்கு போறாரு. அங்கே போய் தென்திசை அடைகிறாரு. மலை வடிவமாக இருக்க சுவாமி ரசித்து அன்போடு பணிந்து அந்த ஒளி அமைந்த தளத்தில் போய் சந்தோஷமா இந்திர தீர்த்தத்தில் முழுகி, முதல்ல இந்திர தீர்த்தத்தில் முழுகிட்டு இப்போ கிரி பிரதட்சணம் வருகிறார். இப்படியே அநேக காலம் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய வினையை நீக்கி என்ன ஆகுது, விஷ்ணுமூர்த்தி பரிசுத்தமானார். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, மலையை தரிசித்து அன்போட பணிந்து அந்த தளத்தில் போய் சந்தோஷமா இந்திர தீர்த்தத்தில் முழுகி கிரி பிரதர்ஷனம் இப்படியே அநேக காலமாக தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டே வரும்போது அவருடைய வினை நீங்கி என்ன செய்றாரு, அந்த விஷ்ணுமூர்த்தி பரிசுத்தமானார். அடுத்த பாடல் 618. மேவி அருணைப்பதியில் மிக்க புகழ் மாயன் பாவம் அகல் வித்திடு பலத்தினை உரைத்து தாவி உமைவாகும் உரை செம்மலையின் நாதன் நாவியின் மகிழ்ச்சியையும் நான்முகன் உரைப்பான். என்ன சொல்றாருன்னா, இந்த மிகுந்த புகழையுடைய விஷ்ணு என்ன செய்றாரு, அருணாச்சலத்துக்கு போய் அவருடைய பாவத்தை நீக்கி அவர் அடைஞ்ச பலனை என்ன சொல்றாரு, என்ன பலன் அடைஞ்சாருங்கிறத அந்த பிரம்மதேவர் சனக மகிழ்ச்சிக்கு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த பாவி ஒரு விதத்தில் வாசம் செய்கின்ற பெருமான் புனுகு புனையாளின் சந்தோஷத்தையும் சொல்ல தொடங்குறாரு. இப்போ அடுத்து வரப்போறது புனுகு புனையினால இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது பெருமானுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புகழையுடைய அருணாச்சலத்துக்கு போய் அவருடைய பாவம் நீங்க பலன் அடைஞ்ச பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, கனக மகிழ்ச்சியை சொல்றாரு. அந்த புனுகு புனையால நீ என்ன சந்தோஷம் அடைந்தாருங்கிறத சொல்ல தொடங்குறாரு அடுத்த சர்க்கத்தில். இத்துடன் பாவம் தீர்த்த சர்க்கம் நிறைவுற்றது. அடுத்து உலகாபதி சர்க்கம் பார்க்கலாம். சைவ எல்லப்பனாவலாரிலேயே அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உலகாதிப சர்க்கம். இந்த சர்க்கத்தின் சுருக்கம், நினைத்தபடி வெவ்வேறான உருவம் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள புலகாதிபன் ஒரு அரசன் இருக்கான். அவன் என்ன செய்யறான், ஒரு நாள் இந்த புழுகு பூனைன்னு சொல்லுவாங்க. புழுங்குங்கிறது ஒரு வாசனை மாதிரி சுரக்கிற பூனை. அந்த உருவத்தை அடைஞ்சி அருணகிரி மேலே உலாவிட்டு இருக்கான். அப்போ அவன் மேலே இந்த புழுகு நிறைய செதறுது. அந்த செதறினதுனால சுவாமியுடைய அதிக பலத்தை பெற்று அப்போ அவனுடைய பலம் நிறைய அவனுக்கு பலம் கிடைக்குது. தேவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப துஷ்கிருத்தி, அதாவது துன்பம் செய்ய ஆரம்பிச்சிடறான். அப்போ சுவாமியோட முறையிடுறாங்க. அவங்க எல்லாரும் போய் சுவாமி கருணையோட அரசனை அழைத்து யாரை புலகாதிபனை அரைச்சி நீ உன் பிராணனை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவன் சுவாமி பார்த்துறான், ஐயனே புழுகு புனையினது புழுக உங்களுடைய திருமையை எடுத்துக்கிட்டு அதனால நீ புழுக இறைவர் அப்படின்னு சொல்லி திருநாமத்தை நீங்க வச்சுக்கணும், அந்த பேரை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீ கருணை செய்யணும்னு கேட்டுட்டே உயிரை விட்டுறான். உடனே அவன் நற்கதி செய்யறதுக்காக சுவாமி என்ன செய்ய அனுகிரகம் பண்ணி முனிவர்களும் தேவர்கள் எல்லாரும் சுவாமியோட சேத்துல புழுகு காப்பு சாப்பிட்றாங்க. அதனால தான் அப்போ என்ன சொல்றாரு, அந்த புழுகு புனை புழுகை சித்துறது மலையில, அதனால ரொம்ப கீர்த்தியாயிருது. அப்போ அது என்ன ஆகுது, அந்த கீர்த்தி அதிகமான அந்த புழுகு புனை எல்லாரையும் தேவர்கள்லாம் இது பண்றான், ரொம்ப துன்புறுத்துறான். அவங்க போய் பெருமாட்ட சொன்னதுனால கருணையிட்டு முறையிடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீ உன் பிராணனை விட்டுன்னு சொல்லி அந்த அசுரனை இது பண்ணுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த புழுகு புழுகை நீங்கள் திரும்பி ஏற்றுக்கொண்டீங்களா, அதனால நீங்கள் புழுகு இறைவர் அப்படின்னு சொல்லி உங்கள் திருநாமத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கருணை செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறான். அது மாதிரி நடக்க செய்யப்படி சுவாமி அனுகிரகம் செஞ்சதுனால எல்லா முனிவர்களும் தேவர்களும் மனிதர்களும் சுவாமியோட தளத்தில் அந்த புழுகு காப்பு சாத்திர வழக்கத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பாடல் 619. உருவு பல வேறு புலகன் எனும் ஓர் அசுரனோடு பொழுது நாவி வடிவாய் அருணகிரி மீது உளவி அரிய புழுகையை சிதறி அதிக பலமாய் அவனியோர்
வெறுவ இமைய ஒரு முனிவர் ஒருவர் ஒழியாது அறிய வினை புரிகையால் அவரெல்லாம் கருணைமலை போலி மலையமலை பாகருரை கைலை மலை மேவி முடிவார். பலவேறு புனைப்புலகன் அப்படின்னா நிறைய நினைச்சபடி என்ன உருவம் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அசுரன் அவன் என்ன செய்யறான், வல்லமையுள்ள புலகனுங்கிற அசுரன் அவன் என்ன செய்யறான், புழுகு புனையாகி உருவமடைந்து அந்த செந்நிறமுடைய மலை மேல உள்ளாவிட்டே வந்து புழுகு நிறைய சிதறி விடுது. அதனால சுவாமி என்ன செய்யற, அதிக பலம் பெற்று சுவாமி அவனுக்கு அதிக பலம் கொடுக்குறாரு. பூயிலவங்களாம் பயப்படுறாங்க, தேவர்கள் எல்லாரும் முனிவர் எல்லாம் துன்பப்படுறாங்க. இது மாதிரி துர்க்காரியம் செய்யறதுனால அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இமய பர்வதராஜனுடைய புத்தியாகிய பார்வதி ஒரு பக்கத்தில் வைத்தருளிய கருணையாகிய அந்த மலை போன்ற பரமசிவனிடம் எழுந்தருளி இருக்கின்ற கைலைக்கு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி புழுகு அரசன் வந்து புலகாய்வன் என்னென்ன செய்யறான்னு சொல்லி பெருமாண்ட போய் முறையிடுறாங்க. அடுத்த பாடல் 620. புலகன் என்னும் ஒரு அசுரன் மிருக வடிவாகி வதை புரியும் உலகேழு முறை போய் விளை துயரம் ஆயினருக்கு என உரல் செய்தார் அவர்கள் விமலவனவரோடு புகழ்வான் அளவின் மனமான புழு கருணைகிரி மீது தவி அதிக பலமாய் மறுவினான் எளித்திகழியானவனும் இனிய கதி ஏற உமை இடர் அலையில் அலற விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இடர் அலையில் ஏற விடுவோம். அதாவது இந்த புலகன் என்ற அரசன் புழுகு வணிவு கொண்டு ஏழுமையும் முறையா புகுந்து எல்லா சிவராசியும் வதை செய்யறான், அதனால எல்லா துன்பம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க சொன்ன உடனே பெருமாள் என்ன சொல்ற, திருவாய் மனதிருக்காரு. அவன் மனம் வீசுற அந்த புழுகை வந்து நம்ம உருவமாகி அருணாச்சலத்துல ரொம்ப சிதறி அதிக பலம் அடைஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட என்ன ஆகும், எளிதில் அழிய மாட்டான். அவனை அழிக்கிறது கஷ்டம். அதனால அவனை மோட்சத்துல போட்டு உங்களை துக்க சமுத்திரத்திலிருந்து கரையேற்றிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அவன் அதை என்ன சொல்றாருன்னா, பெருமாள் என்ன சொல்றாரு, எல்லா துன்பம் அடைஞ்சிருக்கீங்க. அவன் வந்து நிறைய அளவில்லாத புழுகுன்னா அந்த புழுகு வந்து நம்முடைய அருணாச்சலத்து மேல வந்து சிதறி கொண்டே இருந்ததுனா ரொம்ப அதிக பலமோடு இருக்கான். அவன் எளிதில் அழிய மாட்டான். அதனால அவன் மோட்சத்தில் அடைச்சிட்டு உங்களை வந்து துக்க சமுத்திரத்தில் நான் கரையேற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 621. மேவும் என ஓதி அருளோடு புலகாதிபனை வேத முதல் கூவி அவனான் நாவி வடிவாகிய உன் ஆவி விடுவாய் என நாவி வடிவான் மொழிகுவான் பாவை ஒரு கர்ணாலய புராதன பராபரவி லோசன அருளாய் ஏவல் எளியேன் மொழியுமாறு உதவு என இறைவன் ஈரடியின் மீதே தொடுதே. அப்ப போன சொல்லிட்டு நான் வந்து அவங்களை கரையேற்றேன் அப்படி உங்களை கரையேற்றேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லி விடை கொடுத்து அள்ளிடாரு. அப்ப ரொம்ப கருணையோட போய் அந்த அசுரன்ட்ட போய் பரமசிவன் அழைத்து, அசுரனே நீ புழுகு புணம் வடிவம் கொண்டு உன் பிராணனை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அசுரன் சொல்றான், பார்வதி ஒரு பக்கத்துல இடமா வச்சிருக்கிற அருள்பவரே, கருணைக்கு இடமா இருக்கிறவரே, பழமையானவரே, பராபரமாகியவரே, நெற்றிக்கண்ணை உடையவரேன்னு இப்படியே வந்து பெருமானை போற்றி சொல்லிக்கொண்டே சொல்லி உமக்கு ஏவல் செய்வதற்காக எளியன் கேட்டுக்கொள்கிற வரம் கொடுத்து அருளுங்க சொல்லி 2 வரம் என்று திருவடிகளுக்கும் வந்தனம் செய்யறான். செஞ்சு சொல்றான், எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏவல் செய்யற வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அடுத்த பாடல் 622. எனது கிளையாம் இருகம் உனது திருமேனி புக இனிய புழுகால் ஒரு பேர் புனகேமன எனவே பரவி உயிர் விடலும் நாவிகதி புகுத இறையோன் அருளினான் மனமுறியே முனிவர் இமையவர்கள் கண் மானிடர் கண் மதிமுடியின் மேல் அணியவே அனவரதம் மான் மதமும் சலமும் மால் அயமும் தருவி எனவே பெருகுமே. அது நான் எடுத்த உருவமா இந்த புழுகு போன மரபால உண்டாற மாதிரி இந்த புழுகு உங்களுடைய திருமையில ஏற்றுக்கொள்ளணும், நீ புழுகன் இறைவன் ஒரு நாமத்தை தரித்துக் கொள்ளணும், எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாவியோடைய மத போன வடிவம் இருக்கு. அந்த அசுரன் என்ன செய்யறான், உயிர் விட்டுறான். உயிர் விட்டு என்ன கேட்கறான், புழுகு பண்ண மரபால நீ வந்து எப்பவுமே புழுகு உங்களுடைய திருமையில ஏற்றுக்கணும், புழுகன் இறைவன் ஒரு பேர் உங்களுக்கு தரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசுரனை கதி சேரக்கா சுவாமி அனுகிரகம் செய்யறாரு. அவன் உயிரை விட்டுறான். அப்படி அவன் லட்சத்தை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் மனிதர்களும் எல்லாருமே அந்த சந்திரனையும் தரிசித்த சுவாமியுடைய சிரத்துல புழுகு காப்பு சாத்துறாங்க. எப்பவும் அந்த புழுகு கரைந்து பனி நீரோட சுவாமியுடைய ஆலயம் வந்து அறிவுடைய பெருகி ஓடுதான் அந்த புழுகு கரைந்த நீர். அடுத்த பாடல் 623. புழுகு பனி நீர் களவ மனுவளவு தேனும் இறை புனையும் வகையால் உதவினோர் விழிக்குடிர நாடி அரணினை அடிகளே பரவி வினவினர்கள் வீடு பெறுவார் உழைமடுவு பாணியினர் சரிதம் இதுவாகும் என உவகையுடனே உரை செய்தான் மொழியும் மலரால் அயனை மருடனே சனகமுனி புகழ்வினோடு தொழுதான். அந்த புழுகு அந்த பன்னீரும் கூட்டு வருஷமா சந்தனம் இது எல்லாத்தையும் அணுவளவேனும் சுவாமி ஒப்புக்கொள்ளும்படி செய்தவங்களும். அப்ப கொஞ்சம் அணுவளவு கொடுத்தா கூட போதுமா, புழுகும் பன்னீரும் அந்த சந்தனத்தையும் கலக்கி சுவாமிக்கு ஒப்புக்கொள்ளும்படி செஞ்சவங்களும் கண்கள் கழிக்கும்படியாக தரிசித்து சுவாமியை திருவடிகளை வணங்கி அவருடைய சரித்திரத்தை கேட்டவங்களும் மோட்சமடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. மானை கற்று வச்சுக்கிற பரமசுடைய திவ்ய சரித்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பிரம்மதேவன் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த பிரம்மதேவனை சனகரிஷி வணங்கி முனிவரோடு சேர்ந்து தோத்திரம் செய்து வணங்குகிறார். இப்போ புழுகு பன்னீர் கூட்டு சந்தனம் வச்சு எல்லாம் செஞ்சு சுவாமி ஒப்புக்கிற மாதிரி தரிசனம் பண்ணி கண்கள் கழிக்கும்படியா செய்யறவங்க இந்த சுவாமியை வணங்கி திருவடிந்து அவர் சத்திரத்தை கேட்டவங்க எல்லாரும் மோட்சமடைவார்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றாரு. அதை கேட்டு சனக மகிழ்ச்சியும் மற்ற முனிவர்களும் வணங்குறாங்க. இப்போ வாழ்த்து சொல்றாங்க. பாடல் 624. அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போல் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையமே தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாவனைலாம் போக்குறதுக்கு காரணமா இருக்கிற இந்த பஞ்சாட்சரம் வாழ்க வாழ்க, அருணாச்சலம் வாழ்க, அருணாச்சலுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் வாழ்க, அந்த சுவாமியுடைய கிருபை வாழ்க, அந்த கருணை போன்ற அழகாகிய மேக வருடம் வாழ்க, பூலோகம் வாழ்க, பூமியில் உயிர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கிற திருநீர் வாழ்க, சைவ சமயம் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. அடுத்த பாடல் 625. ஞானம் வாழி நன்மை வாழி நாடுராச நிதிசீர் தானம் வாழி தர்மம் வாழி சரத வேதமாக கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வியன் பானப்பேர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே. இது வாழ்த்துதான். ஞானம் வாழ்க, நன்மை வாழ்க, நாடும் ராஜனும் அவனுக்குரிய நீதியும் கீர்த்தியும் தானமும் வாழ்க, தர்மம் வாழ்க, உண்மையாகிய வேதமும் ஆகமங்களும் வாழ்க, சங்கீதம் வாழ்க, மற்ற வித்தைகளும் வாழ்க, அவைகளை கற்றறிந்தும் கேள்விப்பட்டும் யாவிடத்தும் அன்பு உண்டானவர்கள் வாழ்க, பரமசிவன் அடியார்கள் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் 626.
இக்கதை படித்தோர் கேட்டோர் எழுதினோர் எழுதி வைத்தோர் மைக்கடல் சூழ்ந்த இந்த வையகம் முழுதும் காத்து தக்க சந்தான போக சௌக்கியம் தடைய வாழ்த்துதி கர்ணேசன் அருணேச்சரன் பால் சிவபதம் பெறுவர் தாமே. அதுபோல இந்த அருணாச்சல மான்மியம், இந்த அருணாச்சல பிராணம் படித்தவர்களும் கேட்டவர்களும் எழுதினவங்களும் எழுதி வச்சுக்கிட்டவங்களும் இந்த கரிய கடல் சூழ்ந்த பூமி முழுவதும் காத்து தகுந்த புத்திர சம்பத்தும் போகம் சௌக்கியம் தலைமுறையாக வாழ்ந்து யாவருக்கும் ஆதாரமாகிய இந்த அருணாச்சலேஸ்வருடைய கருணையினால சிவபதம் அடைவார்கள் என்று இந்த பாடலோடு முடிக்கிறார் இந்த தர்க்கம். இதோடு இந்த அருணாச்சல பிராணம் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நம்ம சைவ இலக்கணாவிலாவிய அருணாச்சல பிராணம் பார்த்தோம். இதனுடைய உரை எழுதிய ஆசிரியர் திரு புலவர் வி சிவஞானம் ஐயா அவர்கள் கடைசி ஒரு அத்தியாயமாக பெருமானை ஏமாந்த சோனகிரி அப்படின்றது ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறார். அதையும் அடியேன் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். ஏமாந்த சோனகிரி. மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் என்னும் கோயிலில் சிவபெருமானிடம் ஒரு பண்டமாட்டு வாணிபம் செய்தார். அந்த வாணிபத்தில் மணிவாசகருக்கு பெரிய ஆதாயம் கிடைத்ததாம். சிவபெருமானோ பெரும் இழப்பை சந்தித்தாராம். இந்த உண்மையை மணிவாசகர் உலகறிய அறிவிக்கிறார். எப்படி? தந்ததுண்டன்னை கொண்டதென் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுர அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது என்பான் அப்படின்னு சொல்லி எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் ஐந்தொழில் இழைற்றும் தலைவனாகிய நீ இந்த தென்பாண்டி நாட்டு அமைச்சரும் ஏமாந்து விட்டாயே. நீ எடுத்துக்கொண்டது என்னை, கொடுத்தது உன்னை. இந்த வாணிபத்தில் திறமையுடன் விளங்கியவர் யார்? உன்னிடம் நான் பெற்றதோ வரம்பில் இன்பம். நீ என்னிடம் என்ன பெற்றாய்? இப்படியும் ஒரு ஏமாளியாக இருக்கலாமா என வெளிப்படையாக கேட்கிறார். இங்கு திருவண்ணாமலையில் எழுந்தருளிருக்கும் அண்ணல் தன் அடியையும் முடியையும் முறையே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் காட்டாது சமத்தாய் நின்றவர் தன் அறிவு தற்போதும் அழிந்து தன்னை வந்து சரணடைந்த ஏராளமான அடியாரிடத்தில் ஏமாந்துதான் போனார். இதனை தனது அனுபவத்தில் கண்ட குகை நமச்சிவாயர் அண்ணாமலை இறைவரை ஏமாந்த சோனகிரி ஈசர் என்றே குறிப்பிடுகிறார். ஏமாறுவது சிவனுக்கு வேலை, ஏமாற்றுவது அடியார்களது சாமர்த்தியம் போலும். வீட்டு வாசலில் கடன்காரன் நிற்கிறான் என்று சொல்ல கேட்டுள்ளோம். கடன்காரன் என்ற சொல் கடன் கொடுத்தவனை குறித்ததா கடன் வாங்கியவனை குறித்ததா? சற்றே யோசிக்க ஒரு உண்மை புலப்படும். கடன் கொடுத்தவன் கொடுத்த கடனை திரும்ப கேட்க நின்ற போது நாம் பயன்படுத்தும் சொல் ஏதோ அவன் நம்மிடத்தில் கடன் வாங்கியன் போன்றது சொல்லை அல்லவா பயன்படுத்துகிறோம். இதனை அப்படியே ஏமாந்த சோனகிரிக்கும் பொருத்தி பாருங்கள். சோனகிரி ஈசன் ஏமாறுகிறாரா? சோனகிரி ஈசரிடம் அடியார்கள் ஏமாறுகிறார்களா? அடியார்கள் தான் ஏமாறுகிறார்கள், அவர் ஏமாற்றுகிறார். இதனை மாணிக்கவாசகர் செய்த வாணிபத்திலும் பொருத்தி பாருங்கள். தம்மை எடுத்துக்கொண்டதாக மணிவாசகர் குறிப்பிடுகிறாரே, அதன் பொருள் என்ன? பெரிய வாணிபனாக விளங்கும் சிவபெருமான் குரு வாணிபனாக வந்த மணிவாசகரை எடுத்து விழுங்கிவிட்டார் என்பதல்லவா? இதனை ஒளிவில் ஒடுக்கம் பாடிய காளிக்கண்ணுடைய வள்ளல் தாம் அருந்துதல் போல தமை சிவனுக்கு ஊனாக்கி அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நாம் எப்படி உணவு முறையொட்டி உண்ணுகிறோமோ அதுபோல நம்மையே சிவனுக்கு உணவாக உண்ண கொடுக்க வேண்டும் என்பது இதன் பொருள். இந்த கூற்றுப்படி மணிவாசகரை சிவபெருமான் உண்டு சிரிக்க கொடுத்து விட்டார். இப்பொழுது மணிவாசகர் எங்கே இருக்கிறார்? காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்ற மூன்றும் மற்ற நிலையில் இரண்டற்று சாயுச்சியம் பெற்று அல்லவா காணாமல் போய்விட்டார். மாணிக்கவாசகர் யாருடைய கடந்தாவது வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அல்லது உங்கள் கனவில் தான் வந்தாரா? சிறிதே யோசிக்க உண்மை விளங்கும். எது எப்படியோ திருவண்ணாமலைக்கு நீங்கள் ஏமாற்ற போனாலும் சரி, ஏமாற போனாலும் சரி, நன்மை அடைய போவது நீங்களே தவிர அண்ணாமலையார் அல்ல என்பதை மனம் கொள்ளுங்கள். நமக்குத்தான் பிறப்பு, இறப்பு, அருந்துதல், பொருந்துதல், நன்மை, தீமை, இன்பம், துன்பம், நல்வினை, தீவினை, உயர்வு, தாழ்வு, இகழ், புகழ், பெருமை, சிறுமை, மானம், அவமானம், மகிழ்ச்சி, துக்கம், வரவு, செலவு, விருப்பு, வெறுப்பு, மேல், கீழ் என எல்லாமே. அவருக்கோ மேலும் இல்லை கீழும் இல்லை, என்ன வேண்டுமானும் செய்வார், கேட்க ஆள் இல்லை. நீங்கள் ஓடி ஓடி பிடிக்கும் அண்ணாமலையார் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? ஒரு சிறிய கணக்கு. பிரம்மனுக்கு வயது 100. எவ்வாறு எனில் 4 யுகங்களுக்கு முடிய ஆண்டினை கூட்ட வரும் 43,20,000 2000ஆல் பெருக்க வரும் ஆண்டின் தொகை ஒரு நாள் என்றும், இதனை மாதமாக்கி பின்னர் ஆண்டாக்கி அவ்வாறு வரும் ஆண்டு 100 பிரம்மாவின் வயதும் என்றும் கூறுகின்றனர். தேரில் சதுர்யுகம் 2000 நாள் திங்கள் ஆண்டு ஓரில் அந்நூற்றின் அயன்மாண்டு உகாந்தமும் உற்று என்கிறது அறிவானந்த சித்தியார். ஒவ்வொரு பிரம்மன் இறக்கும் போதும் உலகமும் அழியும். அதான் உகாந்தம் என்பது யுக முடிவு என்பது கருத்து. இதுபோல 1 கோடி பிரம்மன் இறந்த பிறகு திருமால் கல்லால மரநெடில் சற்றே ஓய்வெடுப்பாராம். அப்படி 1 கோடி திருமால் அழிந்த பிறகு அச்செய்தி கேட்டு கோவணம் கூட சரியாக கட்டி அறியாத அண்ணாமலையான் என்று கூட சொல்ல முடியாது. அவனது திருவருள் சற்றே புன்னகிக்குமா. இதனை குகை நமச்சிவாயர் கோடி விதி மாளின் குலாவு கமல கண்ணன் ஓடி வடால் உறங்குமே நாடுங்கால் அக்கண்ணர் கோடிய அழியின் அருணகிரி நக்கன் அருள் சற்றே நகும் என்று குறிப்பிடுகிறார். விதினா பிரம்மன், கமலக்கண்ணன் திருமால், வடால் என்று கல்லால மரம், அக்கண்ணர் கமலக்கண்ணன், நக்கன் என்பவன் உடையின்றி திரிபவன். இதுதான் பொருள். இவர்தான் நமக்கு சரக்கு கொடுக்கும். சரக்கு என்ற என்ன? தனு கரண புவன போகம் அருளும் மொத்த வியாபாரி. இவ்வாறு இருக்க நம்முடைய நிலைமையோ மிக பரிதாபம். சொன்னால் வெட்கக்கேடு, சொல்லாவிட்டால் மானக்கேடு. பிறந்த பிறப்போ போதுமடா சாமி ஆளை விடு என்கிறது. இந்த ஆளை விடுவிப்பதற்கு அதுதான் அவர் உதவுவார். அதாவது பிறப்பில் வராத முத்தியை அருள்வார். அந்த முத்தியில் மேற்கூறிய இரண்டான விஷயங்கள் சொந்தங்கள் இல்லை. அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க முடியாத என்பது பொருள். அப்படி அண்ணாமலையாய் நிற்கும் இறைவர் அணி அண்ணாமலையாகவும், அதாவது நெருங்க முடியாத மலையாகவும் இருக்கிறார். திருநாவுக்கரசர் அணி அண்ணாமலை என்ற இடைக்குறை விகாரமாய் சொல்லி ஆறுதல் அடைகிறார். இதனை எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்பதை யாமறியோம். நீங்கள் ஆயிற்று, உங்கள் அண்ணாமலையார் ஆயிற்று. பாருங்கள் ஒரு கை, படியுங்கள் மீண்டும் அருணாச்சல புராண உரைநடை சுருக்கத்தை. செல்லுங்கள் மலைவளம், காணுங்கள் தீபம்,
கேளுங்கள் இம்மை நலம், இலக்கு மறுமை நலம், அதுதான் முத்தி நலம், அதுவும் பரமுத்தி. சீவனும் சிவனும் இரண்டர நிற்கும் சாயுச்சியம் என்பது அறிவீராக. திருச்சிற்றம்பலம்.